கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இரண்டாவது கன்வென்ஷன் கூட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் பாடல் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்த நேரத்தை நாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தரையில் தாழ்த்தியவாறு நம்முடைய சிந்தனைகளை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய நோக்கி நாம் பார்ப்போம். கிருபையின் தகப்பனே, நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்திருக்கிற மகிமையான இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வரும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நேரத்தில் அன்பின் ஆசீர்வதித்தருவீராக, பாடல்களை ஆசீர்வதித்தாரும். நாங்கள் பாடும்போது முழு உள்ளத்தோடு பாடுவதற்கு, முழு இருதயத்தோடு பாடுவதற்கு கர்த்தர்களுக்கு பலனும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே, நேர முழுமையோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது வசனத்தினாலே நீருடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எல்லாம் சேர்ந்து நம்ம பாட போயிடும். எல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்து பாடுவோம். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர். ஆண்டவரே பாடலாமா? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே அடைக்கலம் எனக்கு தந்தீங்க. ஆண்டவரே, தடுமாறும் வேளையில் தகப்பன் போல சுமந்து செஞ்சீங்க. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு
பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம், எல்லாம் சேர்ந்து பாடலாம். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த நாளிலும் மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவின் உமதன்பு பெருக வேண்டுமே.
அப்பா, எங்கள் கண்களை தொடும் ஆண்டவரே, இனிமை நிறைந்த உம்முடைய முகத்தை பார்க்க, எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணியருளும் ஆண்டவரே. கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க, அன்பே இல்லாத சமுதாயத்தின் நடுவிலே வாழ்ந்து வாழ்ந்து இலக்கரித்து போய் வந்திருக்கிறோம். உம்முடைய தூய அன்பினால் எங்கள் இருதயங்கள் நிரம்பும்படிக்கு இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணியருள். என்னோடும் எங்களோடும் நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறபடியினாலே நாம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும், ஆலயம் எப்படி இருக்கிறதோ பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அதே போல நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் நம்முடைய சரீரமும் கூட வருடா வருடம் இந்த நாட்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து, அதனுடைய பின்னணியை குறித்து நேற்றைய தினத்திலே அறிமுக உரையாக நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சற்றே தியானித்தோம். இன்று அடுத்த பகுதிக்குள்ளே நாம் செல்லுகிறோம். நான் ஏன் ஆண்டவருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட வேண்டும், நான் ஏன் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம என்ன செய்யலாம், சற்றே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எந்த காரியத்தையும் திட்டமில்லாமல் அவர் செய்வதில்லை. நான் SSLC முடித்து +1 +2 படிக்கும் பொழுது ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தேன். இருக்கிறதுல கடைசி குரூப். அந்த குரூப் எடுத்து படிக்கும் பொழுது அலுவலக மேலாண்மை ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கும் பொழுது ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஒன்று உண்டு, பப்ளிக்ல கேட்பாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். அதுல அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் எவை, இது கேள்வி. அதுக்கு என்ன பதில் எழுதணும்னா, முதல் பாயிண்ட் டஸ்ட்பின் இருக்கணும். ஒரு அலுவலகம்னா டஸ்ட்பின் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் மேஜை, நாற்காலி, கோப்புகள், அலமார், பீரோ, இந்த மாதிரி நிறைய பொருட்கள், ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் அப்படின்னு நாங்கள் எழுதணும். இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நல்லூர் மேல்நிலை பள்ளியில் +1 படித்தேன். அப்பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர், அவர் கிறிஸ்தவர், நல்ல ஒரு தேவ மனிதர். அப்போ அவர் ஒரு வார்த்தை எங்களிடத்தில் கேட்டார், இந்த உலகத்திலேயே அல்லது டஸ்ட்பின் இல்லாத ஆஃபீஸ் எது அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு பாடமே என்னன்னா, முதல் பாயிண்டே ஒரு ஆஃபீஸில் டஸ்ட்பின் இருக்கணும். ஆனால் அவர் கேட்ட கேள்வி, டஸ்ட்பின் இல்லாத ஆஃபீஸ் எது அப்படின்னார். அப்போ நாங்கள்லாம் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரை பற்றிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம், ரொம்ப ஒன்றும் தெரியாது. அப்போ எங்களுக்கு தெரியல சார் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், இயேசுநாதருடைய ஆஃபீஸில் டஸ்ட்பின் கிடையாதுன்னார். அல்லேலூயா. ஆமாம், பரவாயில்ல. அவருடைய ஆஃபீஸில் டஸ்ட்பின் ஏன்னு கேட்டால், அவர் தப்பாக எழுதவே மாட்டார். அவர் ஏதாவது தப்பாக எழுதினா தானே அதை கசக்கி போடுறதுக்கு டஸ்ட்பின் வேணும். அவர் எதையுமே தவறாக செய்ய மாட்டார், எல்லாமே அவர் சரியாக தான் செய்வார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நல்லது 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 என்று தான் படைத்தார். ஆனால் ஆண்டவர் நல்லது என்று படைத்த பல காரியங்களை சத்துரு, இந்த பூமியில இருக்கிற இந்த சத்துரு என்ன செய்கிறான், அதை கெட்டதாய் மாற்றி விட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய், அழகாய், செம்மையாய் அவர் படைத்தார். மனிதனை கூட செம்மையானவனாய்த்தான் படைத்தார். ஆனால் அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டான். மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்?
தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை தனக்கு பெரும்படி தானே, ரிசீவ் பண்ணிக்கொள்ளும்படி தானே. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல தான் நாம் ஏன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஆண்டவர் மனுஷனை இந்த பூமியிலே படைத்தார் என்பதற்கான ஒரு கேள்வியும் அவர் கேட்டு பதிலையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, அவர்தான் ஜோதிகளின் பிதா. அப்ப இந்த மனிதன் படைக்கப்பட்டு சற்றேற குறைய ஒரு 6000 வருடம் தான் ஆகிறது. ஆனால் அதற்கு முன்பே, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமி வானம் எல்லாம் அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. எல்லாம் படைக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு சற்றேற குறைய ஒரு 6000 வருடத்திற்கு முன்புதான் மனிதனை இந்த பூமியிலே அவர் படைத்ததாக நமக்கு வரலாறு இருக்கிறது. நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகள் எல்லாம் இதுல உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் God created heavens and earth, பன்மையில் போட்டிருக்கும், வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. தியாலஜிக்கல் செமினரியிலே படித்து வருகிற நம்முடைய குருமார்கள் இந்த தியாலஜிக்கல்ல படிக்கும் பொழுது கேப் தியரி என்று ஒரு பெரிய பாடம், ஒரு சப்ஜெக்டே உண்டு. 1வது வசனத்துக்கும் இந்த 2வது வசனத்திற்கும் இடையிலே கோடிக்கணக்கான ஆண்டு இடைவெளிகள் இருக்கிறது என்று அதில் 2 தியரி இருக்கிறது. 2ஐயுமே அவர்கள் படித்து விட்டு வருவார்கள். அந்த ஆண்டவருடைய தன்மை என்ன, ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே எப்படி செய்கிறாரா? அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அழகாய் செய்கிறவர். நம்ம ஆண்டவர் எதை செய்தாலும் அழகாய் செய்வார். இன்று வரை கீழ்வான, அதாவது மேல் வானத்தில் சாயங்காலம் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்தில் அந்த அந்த வானத்தில் ஒரு கலரிங் வரும், எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த ஒரு கலரிங் அடிக்கும். அந்த கலர் காம்பினேஷனை இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற எந்த பெயிண்டராலையும் எந்த ஓவியனாலையும் கொண்டு வர முடியல. அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் படைத்த ஆண்டவர். புல் பூண்டை கூட, சின்ன சின்ன ஒரு புல்லின் பூவை கூட நீங்கள் உற்று கவனித்தால் ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமாய் அதை படைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு காரியங்களிலும் பார்த்து 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 எல்லாவற்றையும் அழகாய் செய்கிறவர். அதனால தான் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல என்ன செய்ததில்லை, உடுத்தியதில் அவ்வளோ அழகு. ஃபேப்ரிக்ஸ் எத்தனையோ துணிமணிகள் வந்துவிட்டது, கலரிங் டிசைனிங் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் அந்த காட்டு புஷ்பங்களுக்குள்ள அந்த கலரிங்கை யாராலையும் கொண்டு வர முடியல, எந்த அறிவாளியாலும் கொண்டு வர முடியல. அது கடவுள் பார்த்து பார்த்து படைத்தது. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் படைத்தார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய். இயற்கையின் எல்லா புல்வெளிகளையும் நீங்க பாருங்க, கிரீன் கலர் தான் அதிகமாக இருக்கும் உலகத்தில். பூமியில் உண்டாகிற எல்லா கலர்லையும் தாவரங்கள் செடி கொடிகளை படைச்சவர் 90% எப்படி தான் படைச்சிருக்கிறாரு, கிரீன் கலர். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன ஆண்டவருக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும் போல ஆண்டவருக்கு. ஐசைட், நம்முடைய கண் பார்வைக்கு பச்சை மட்டும்தான் குளுமையா இருக்கும். கொஞ்சம் நீங்க ஆரஞ்சா எல்லாத்தையும் படைச்சுதான் வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் அவிஞ்சு போகும் நமக்கு இல்ல. அவ்வளோ அழகாய் எல்லாவற்றையும் அழகாய் படைத்தவர். அப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க தியாலஜிக்கல் செமினரியில, அவர் வானங்களையும் பூமியும் படைத்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததே. ஆண்டவர் படைக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகவா படைத்திருப்பார்? இல்லை இல்லை, அவர் நேர்த்தியாகத்தான் படைத்திருந்திருக்க வேண்டும். அவைகள் ஏதோ ஒரு இயற்கையின் சதியா அல்லது இயற்கையின் பிரச்சனையா, பேரிடரா, எப்படியோ எல்லாம் கொலாப்ஸ் ஆகிவிட்டது.
அதன் பிறகு 3வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தா, வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் இரண்டாக பிரித்தார், தண்ணீர்களை எல்லாம் ஒரு இடத்துல போகும்படி செய்தார். அப்படி நிறைய வந்திருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் நீங்க ஆங்கில வேதாகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே காட் கிரியேட்டட் த லைட் அப்படிலாம் வராது. நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா முதல் வசனம் மட்டும்தான் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு இருக்கும். அதன் பிறகுலாம் காட் ரெஸ்டோர் த ஃபர்மமெண்ட், காட் ரெஸ்டோர் த வாட்டர், காட் ரெஸ்டோர் த லைட், காட் ரெஸ்டோர் த சன் அண்ட் மூன், அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் என்னன்னா, ஏற்கனவே படைக்கப்பட்டதை, ஒழுங்காய் படைக்கப்பட்டது எப்படியோ கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதை இன்றைக்கு 6000 வருடத்திற்கு முன்பாக சகலத்தையும் அவர் ஒழுங்குபடுத்துகிறார், ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்மையும் படைத்திருக்கிறார், அவருடைய ஆலயத்தில் வைத்து நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கார் தெரியுமா? ரெஸ்டோர் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் எல்லாவற்றையும் அப்படியே ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஒரு முறை நான் ஒரு கல்லூரியிலே மாணவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை, நம்ம யோவான் ஜான்ஸ் காலேஜில் தான் நிறைய மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். மாணவர்களுக்கு புது வாழ்வு முகாம் அப்படின்னு ஒன்று நடத்துவோம், நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒன்று நடத்துவோம். அந்த ட்ரைனிங்கில் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அதில் சிலர் நம்முடைய திருமண்டலத்திலே போதகர்களாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அன்றைக்கு படித்த மாணவர்கள். அவர்களுக்கு நடத்தும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மாணவனும் அதில் இருந்தார். இப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அண்ணே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னார். கேளுங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், உலகத்தில் கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளிலே பிரதானமான அல்லது உயர்ந்த படைப்பு எதுனே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்ம தான் யா, எல்லா புல் பூண்டு மரஞ்செடி கொடி விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் விட 6 அறிவுள்ள மனுஷன் நம்ம தான் அவருடைய ஓன் இமேஜில் படைச்சாரு. அப்போ படைப்புலையே நம்ம தான் மேன்மையான சிருஷ்டிப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்டான், அதான் கொஸ்டின்னே, நம்ம தானே பெரிய ஆள், நம்ம தானே படைப்பிலே முக்கியமான ஆள், அவரை போல படைக்கப்பட்டோன்னு சொல்றீங்க, ஐயா நம்மளை 6வது நாள் படைச்சாரு, முதல் நாளே நமக்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்கல ஆண்டவர்? முதல் நாள் வேற எதுக்கலாமோ ப்ரையாரிட்டி கொடுத்து புல் பூண்டு எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் மனிதனை படைச்சிட்டு அப்புறம் ஓய்வில் இருந்தாருன்னு சொல்றீங்களே, நமக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி தானே ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டார் தம்பி. எனக்கு அப்போதான் யோசிச்சேன், ஆமாம் இப்படியும் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, என்ன பதில் சொல்லலாம்? அப்போதான் ஆண்டவர் உணர்த்தினாரு, முதல் நாளே ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்திருப்பார், ஆனால் அடுத்த 6 நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? ஃபாஸ்டிங்ல இருக்கணும். முதல் நாள் இன்னும் புல் பூண்டு கூட என்ன செய்யல, முளைக்கல, கனி வர்க்கங்கள் முளைக்கல. அதுதான் அவனுக்கு உணவா கொடுத்தார். எல்லா கனி வர்க்கங்களையும் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு தான் ஆண்டவர் முதல்ல அவனுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் படைப்பிலேயே மனிதன் மேலே எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் என்பதை இந்த 6வது நாள் படைப்பில் தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் சிருஷ்டித்து விட்டு மனிதனை படைத்து அவன் படைக்கப்பட்ட நாளிலேயே சாப்பிடியா அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்துட்டாரு பெத்லகேம்ல, சின்ன குட்டி பையனா பாலகனா இருக்கிறார். அப்ப ஏரோது ராஜா ஒரு சதி ஆலோசனை பண்ணுகிறான், பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். அப்ப யோசேப்புக்கு சொப்பனத்தில் தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு, நீ பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எங்க ஓடிப்போ, இவங்க இருக்குது இஸ்ரவேல் தேசத்துல பெத்லகேம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறாங்க, நீ பிள்ளையும் தாயும் எடுத்துக்கிட்டு எங்க ஓடிரு, எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்க இரு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. உடனே தாயை அழைத்து கொண்டு மரியாளை கூட்டிக் கொண்டு அந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த எளிய குடும்பம், அப்பா அம்மா ஒரே ஒரு இயேசு பாலகனை அழைத்து கொண்டு அவர்கள் எகிப்துக்குள்ளே என்ன செய்தார்கள், போனார்கள். அன்னைக்கு என்ன பைக் இருந்துச்சா, ஏரோப்ளேன் இருந்துச்சா? ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் வசதி கிடையாது. மிஞ்சி போனால் கழுதை இருக்கும், கோவேரி கழுதை, அதில் போகணும். அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிடும் நமக்கு தெரியல. பிறந்த குழந்தை ஒருவேளை 1 இயர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள். எனிவே 2 வயதுக்குள்ளே இருக்கணும் அவர். அப்போ 2 வயதுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு நடைபயணம் தான். இஸ்ரவேல் எல்லைக்கும் எகிப்தின் எல்லைக்கும் தூரம் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி பயணத்தில் போயிடலாம். இப்ப 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இந்த இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு எங்க வராங்க? இஸ்ரவேலுக்கு தானே வராங்க.
40 ஆண்டு காலம் நடந்தாங்களாம். சுற்றி 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 அந்த பள்ளத்தாக்கு, சித்திம் பள்ளத்தாக்கு, அந்த சீனாய் மலை, அந்த ஏரியாவை அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 40 வருடங்கள். அப்ப பைபிள்லயே ஆண்டவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போவது சமீபமாய் இருந்தாலும் ஆண்டவர் ஏன் உங்களை சுற்றி சுற்றி வர பண்ணினார் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்ற ஒரு காரியம், உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மனசுல உள்ளத அவர் அறியும்படிக்கு இல்லை, அவருக்கு தெரியும். நம்முடைய லெவல், நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. தெரியாமத்தானே இப்படி பெருமையா மேட்டிமையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம புல்லின் பூவுக்கு ஒப்பானவர்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு தாழ்மையா இருப்போம் பாருங்களேன். இல்லை இல்லை. அதனாலதான் 40 ஆண்டு காலமா இது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அலைய விட்டுட்டு உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நீ எவ்வளவு லோவா இருக்கிற, நீ எவ்வளவு சீக்கிரம் நன்றி மறந்துடுற, நீ எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருடைய அற்புதங்களை மறந்துடுற. அந்த 40 ஆண்டு கால பயணம், 40 அதிகாரம் இருக்கு யாத்ராகமத்தில். எத்தனை அதிகாரம் இருக்குது? 40 அதிகாரம், 4 பிரிவா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 40 அதிகாரமும் ஒரு டிராஜடி ஸ்டோரி. அது நல்ல, ஆனா யாத்ராகம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய அற்புதங்கள் நடக்கும், செங்கடல் 2ஆய் பிரியும், மன்னா வரும், நிறைய காரியங்கள் நடக்கும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா ஒரு சோகமான சரித்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் தான். அங்கிருந்து வெளியில வந்தவங்கள்ல காலேப், யோசுவா தவிர மற்ற எல்லாருமே வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள்? செத்து விழுந்தார்கள். ஆனா 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கானானுக்குள்ள போனாங்க. அவங்க யாரு? வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துல இருந்து வெளியில வந்ததுல 2 பேர் தான் உள்ள போனாங்க, மற்ற எல்லாம் வனாந்தரத்திலே முடிஞ்சு போச்சு. அவருடைய நிலைமை, அவருடைய வாழ்வு முறை யாத்ராகமத்தை நீங்க நல்லா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். யாத்ராகமும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற திருச்சபை வாழ்வும் ஏகதேசம் ஒரே மாதிரி தான். இன்றைக்கு இருக்கிற நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன மனோநிலையில் இருக்காங்களோ அதே மனோநிலையில தான் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது இஸ்ரவேலர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருந்துச்சு. நம்மளை மாதிரியே தான் அவங்களும் இருந்தாங்க. ஆகவே நீங்க யாத்ராகம் படிச்சீங்கன்னா அதுல அவங்க சந்திச்ச எல்லா இடர்பாடுகளை தான் இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு புதுசாலாம் சோதனைலாம் வந்துடாது, எல்லாமே இந்த பைபிள்ல இருக்கு. இந்த பைபிள்ல இல்லாத எந்த சோதனையும் நூதனமா உங்களுக்கோ எனக்கோ வர்றதில்லை. பேர் வேணா வேற மாதிரி இருக்கலாம், சூழ்நிலை வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே என்னதான்? ஒண்ணுதான். ஒரு கிராமத்துல 2 இன மக்கள் இருக்கான், 2 ஜாதி மக்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த கிராமத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இந்த ஜாதிக்காரனுக்கும் அந்த ஜாதிக்காரனுக்கும் சண்டை வரும். சரி, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் சண்டை போடுதானே அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல ஒரே ஜாதிக்காரனா வந்து குடியிருப்பாங்க. ஒரே ஜாதிக்காரனா குடியிருந்தா சண்டை இருக்காதுன்னு நம்ம நினைப்போம், இருக்கும். அங்க தெற்கு தெரு வடக்கு தெருன்னு பிரிஞ்சுக்கிடுவான். அதாவது இவனுடைய பேசிக் ரத்தம் என்ன இருக்குன்னா சண்டை போடணும். அதுக்கு ஒவ்வொரு பேர் வேணும். கர்நாடகாவும் தமிழ்நாடும் சண்டை போடுவான். என்ன சொல்லுவான்? மொழி பிரச்சனைம்பா. அவன் கன்னட மொழி, இவன் தமிழ்மா, 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க. ஒன்னே ஜாதியின் பேரால் அடிச்சுக்கிடுவாங்க, அல்லது மதத்தின் பேரால் அடிச்சுக்கிடுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க மொழியின் பேரால் அடிச்சுக்கிடுவாங்க, அல்லது இனத்தின் பேரால் அடிச்சு. கலர், ஃபாரின்ல அமெரிக்காலாம் போனீங்கன்னா ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள்னு அவன் அதுல சண்டை போட்டுக்கிடுவான். அப்ப என்னன்னா வெள்ளைக்காரனோ இந்தியனோ மனசுல ரத்தம் வந்து ஒரே ரத்தம் தான். உலகம் முழுசும் ஒரே குணம் தான், குணம் மாறல, வேற வேற பேர் வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் என்னென்ன இடர்பாடுகளை வனாந்தரத்திலே அனுபவித்தார்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை அடைந்தார்களோ, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்களோ, அதுதான் இன்னைக்கு நமக்கு லைஃப் ஸ்டைல். நம்முடைய பிரச்சனையும் அதுதான். அதனால இந்த 40 ஆண்டு காலம் நடந்து வந்ததுல பல காரியங்களுடைய ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலை செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார்னா அதுக்கு 10 காரியங்கள் இருக்கும். சரி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 430 வருஷம் அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் என்ன பண்ணாங்க? ஆரம்பத்தில் சுகவாசியா இருந்தாங்க. யோசேப்பு இருந்தாரு. அப்ப அன்னைக்கு இருந்த ராஜா இவங்க மேல பிளீசிங்கா இருந்தான். அதனால நல்லா என்ன பண்ண, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. யோசேப்பை அறியாத பார்வோன் வந்தான், கொடுமையா ஒடுக்க ஆரம்பிச்சான். என்ன செஞ்சான்? செங்கல் இருக்க சொன்னான், இவங்களை கட்டணம் கட்ட சொன்னான். கொத்தனாரு சித்தாளமா மாறிட்டாங்க. 400 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவ்வளவு பேருக்கு என்ன வேலை தெரியும்? செங்கல் இருக்க தெரியும், சுட தெரியும், கட்டடங்கள் கட்ட தெரியும், பிரமிடு கட்டினாங்க. இவங்களை வச்சுதான்
2 பெரிய நகரங்கள் எகிப்துல கட்டினது நம்ம இஸ்ரவேல் மக்கள் தான் கட்டி கொடுத்தாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவ்வளவு பேருக்கும் சித்தாள் வேலையும் கொத்தனார் வேலையும் தான் தெரியும். இப்ப இவங்களை எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி மறுநாளே கானானுக்குள்ள கொண்டு போனா என்ன ஆகும் பாருங்க. கானான்ல 6 விதமான முரட்டு ஜாதியினர் இருக்காங்க. ஏவியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், அமலேக்கியர், பெலிஸ்தர்னு சொல்லி 6 விதமான முரட்டு ஜாதியினர் உள்ள இருக்கிறார். ராட்சதர்கள் இருக்கான். இவங்க ஒரே நாள்ல உள்ள போனான்னா இவனுக்கு சாந்து கரண்டி தான் பிடிக்க தெரியும், வாள் பிடிக்க தெரியாது, வில் எடுக்க தெரியாது, யுத்தம் செய்ய தெரியாது. இவன் ஒரு நாள்ல உள்ள போனான்னா அவங்க அவ்வளவு பேரும் இவனை ஒரே நாள்ல விரட்டி விட்டுருவான். அவ்வளவு பேரும் யுத்தத்தை கண்டு மனம் அடிந்து வந்துருவாங்க. அதையும் ஆண்டவர் பைபிள்ல போட்டுருக்கு. அவர்கள் சீக்கிரமா உள்ள போனா யுத்தத்தை கண்டு மனம் அடிவார்கள் என்று அவர்களை வனாந்தரத்திலே பழக்குவித்தார். யுத்தங்களுக்கு விரல்களை பழக்குவித்தார். சின்ன பையனா இருந்தார் தாவீது. கவன் இருந்தது, கல் இருந்தது. மிகப்பெரிய அரக்கன் வந்து கோலியாத்து அவனை ஒரு கவனால அடிச்சார். கடைசி வரைக்கும் கவன் தான் வச்சு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தாவீது ராஜா. இல்ல, அன்னைக்கு அவர் கவனை வச்சு அடிச்சாரு. ஆனா அதுல எல்லாம் அவன் ஆகல. அவனை கர்த்தர் அடிச்சார். யார? கோலி. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையதுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவரே தான் நமக்கு யுத்தம் பண்ணுவார். இல்ல, அதுக்கப்புறம் யுத்தம் நம்ம பண்ணணும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சில காரியங்களை கவனமா நீங்கள் விளங்கிக்கணும். அவர் சொல்றாரு, சங்கீத தாவீது சொல்றாரு, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் பழக்குவிக்கிற தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறமா போய் நின்றுட்டு சண்டை போடும்போது நான் அதே கவனத்தை எடுத்துட்டு போவேன்னு போக முடியாது. அது ஆரம்ப காலத்துல, புரியுதா? ரைட். அப்புறம் நம்ம தான் சண்டை போடணும். நம்ம தான் சண்டை போடணும். ஜெயம் யார் தருவா? யுத்தத்துக்கு தலகர்த்தனா அவர் தான் முன்னால் நிற்பாரு. ஆனா யுத்தம் நம்ம செய்யணும். அதே மாதிரிதான் வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலம் இவர்களை நடத்த வச்சதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யுத்தத்துல பழக்க வைக்கணும். பழக்க வச்சாதான் இவன் இந்த செங்கல் இருக்கிற இந்த கொத்தனார் சித்தாள் வேலையை மறந்து இவன் ஒரு போர் வீரனா அங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் கானானுக்குள்ள உள்ள வரணும். ஏன்னா அவன் சண்டை போடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்றே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய அபிஷேகம் பெறுகிறோம். ஆண்டவர் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிமிடம் வரை நாம் செய்த அத்தனை பாவங்களையும் நமக்கு என்ன செய்து விடுகிறார்? மன்னித்து விடுகிறார். நம் ஆவியை கழுவி விடுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு நம்மளால 100% பரிசுத்தமா வாழ முடியுதா அப்படின்னு கேட்டா வாழ முடியாது. அது எப்படி முடியும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்டு எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் நம்ம ஒப்பு கொடுத்து திருச்சபைக்கு வந்த பிறகும் கூட நம்ம விட்டு வந்த பாவங்களே கூட சில நேரங்களில் நம்மளை வந்து என்ன செய்யும்? மோதி அடித்து நம்மளை மறுபடியும் அதில் என்ன செய்யும்? இழுக்க வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடணும். வாசிங்களேன், ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்க வண்ணம் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது அவர் நம்ம செய்த முந்தைய பாவங்கள், அதன் சாபங்கள், அதனுடைய சுவடுகள் எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்ம விட்டு விலக்கி விடுகிறார். நம்ம விடுதலை அடைந்து விடுகிறோம். அதன் பிறகும் பாவம் நம்மோடு போராடும். சாகும் வரை இந்த பூமியில உயிரோடு இருக்கும். மாம்சம் இருக்கும் வரை நோவு இருக்கும். மாம்சம் இருக்க வரைக்கும் நோவு இருக்கும். ஏதோ வாலிப பையங்களுக்கு மட்டும்தான் பாலியல் பிரச்சனை வரும், வயசானவங்களுக்கு வராது. இல்லை இல்லை, எல்லா வயதினருக்கும் எல்லா பாவமும் மோதி கொண்டுதான் இருக்கும். அதுல நம்ம ஜெயிக்கணும், போராடணும். போராடி தான் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் இந்த வரலாறு, யாத்ராம வரலாறு ஏன் நமக்கு எழுதப்பட்டது? அதுதான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. அடுத்து பாருங்க, 40 ஆண்டு காலமா இவங்களை வனாந்தரத்தில் சுத்த வைக்கிறாரு. இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொன்னார் பார்த்தீங்களா? அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இல்ல, முட்கள் நிறைந்த தேசம், பாலைவனமான தேசம், கற்கள் நிறைந்த தேசம், பாறைகள் நிறைந்த தேசம். அந்த தேசத்தை சரி செய்ய வேண்டும், அந்த தேசத்தை பயிர் வைக்க வேண்டும். அந்த தேசத்தை சரி செய்து அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாய் செழிப்புள்ள நாடாய் அதை மாற்ற வேண்டுமானால் இந்த 6 விதமான முரட்டு ஜாதியினர் மக்கள் அந்த பூமியில இருந்து அவர்கள் பயிர் செய்தார்கள். அவர்கள் அந்த பூமியை திருத்தினார்கள். அவங்க திருத்தட்டும்னு ஆண்டவர் இவங்களை உள்ள சுத்துல விட்டுருந்தார்.
நீ வனாந்தரத்திலே சுத்திக்கிட்டு இருப்பா, உனக்கு நான் சோறு தாரேன், மன்னா தாரேன், சாப்பிட்டுக்கிட்டே இரு, நீ இப்படியே சுத்திக்கிட்டு இரு. அங்க உனக்காண்டி ஒரு பெரிய குரூப் என்ன செஞ்சுட்டு இருக்கான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க வேலை செய்து முடியட்டும், திராட்சை தோட்டங்களை நாட்டட்டும், கோதுமையை பயிர் வைக்கட்டும், எல்லாம் ரெடி பண்ணி. நல்லா கவனமா வாசி பார்த்தீங்கன்னா இவங்க கானான் தேசத்துக்குள்ள என்டர் ஆகிறாங்க. கானான் தேசத்துல என்டர் ஆகிற முதல் நாள் வரைக்கும் வானத்திலிருந்து இவர்களுக்கு மன்னா கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கானான் தேசத்துல என்டர் ஆன உடனே பார்க்கறான், கோதுமை எல்லாம் விளைஞ்சு நிக்குது, அறுவடைக்கு தயாரா நிக்குது. இவன் போய் கருதை அறுத்து சுட்டு சாப்பிட்டானா. அந்த சுட்டு சாப்பிட்ட அன்னையோட மன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. அருமையான சகோதரனோட பாடல்ல நடத்தினார். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அவ்வளோ பாசம் நிறைந்த ஒரு கடவுள், அவ்வளோ அன்பு வைத்திருக்கிற ஒரு தெய்வம் நம் நடுவிலே அவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதையோ அவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனம், அவர் அடிக்கடி சொல்வார், வணங்கா கழுத்துள்ள ஜனம், அவர்கள் நல்லவங்க கிடையாதுதான், ஆனாலும் சொல்வாரு என் ஜனம், என் ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அவன் கானான் தேசத்துல போகும் பொழுதே அவங்களுக்கு ரெடியா சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொரு வேவுக்காரர்களை யோசுவா, மோசே என்ன செய்யறாரு, 12 வேவுக்காரர்களை அனுப்ப. அதுல யோசுவா ஒரு ஆளு, காலேஃபும் ஒரு ஆளு, மிச்சம் 10 பேர். இந்த 10 பேர் ஒரு டீமா உள்ள போறாங்க, இந்த 2 பேர் ஒரு டீமா உள்ள போறாங்க. போய் அந்த தேசத்தை வேவு பார்க்கிறார்கள். ஒற்றற்படை வேவு பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. 12 பேர் வந்தாங்க. 12 பேரும் ஒரே ஊருக்குள்ளதான் போனாங்க, ஒரே ஏரியாவில் போனாங்க, ஒரே ஏரியாவை தான் பார்த்தாங்க, ஒரே வீடுகளை தான் பார்த்தாங்க, ஒரே மனிதர்களை தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து 10 பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, 2 பேர் வித்தியாசமா சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆட்கள் என்ன பண்ண, அமெரிக்காவில் இந்த துர் உபதேசம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கல்ட், CULT, கல்ட். இது நம்ம திருச்சபை வரலாற்றில், உலக திருச்சபை வரலாற்றில் சமயங்களிலே இந்த விதமான திரிபு கொள்கைன்னு சொல்லுவாங்க. சுத்த தமிழில் சொல்றதா நமக்கு புரியணும்னா துர் உபதேசம். இந்த துர் உபதேசம் மேலை நாடுகள்ல இருந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கு, நம்ம நாட்டில் இறக்குமதி ஆகுது. அப்படி வர்ற பல துர் உபதேசத்தில் ஒரு துர் உபதேசம் இந்த என்ன கன்ஃபெஷன், பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நீ நல்லதையே பேசு, நல்லது நடக்கும், பிள்ளைய குரங்குன்னு திட்டாத, அது குரங்கா மாறிடும். அப்படிலாம் வாத்தியார் நம்மளை திட்டின திட்டுக்கு நம்மெல்லாம் மனுஷனாக இருந்திருக்க முடியுமா ஐயா? இப்போ தான் வாத்தியார்கள் திட்டுறது இல்லை. நம்ம படிக்கும் போல என்ன திட்டுனாங்க, அப்படிலாம் திட்டி தான் நம்ம குரங்காவோ மாடாவோ எப்படியோ போயிருக்கணும், பன்றியாவோ போயிருக்கணும், அப்படிலாம் சொல்லி திட்டுனாங்க. அப்படிலாம் வாயிட்ட சொன்னாலும் அங்கெல்லாம் நடந்துடாது. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை உருவாக்குற வார்த்தையா? கடவுள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் உருவாக்கும் வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், நிற்கும். அவர் நில், இறையாதே அப்படின்னா டக்குன்னு ஸ்டாப்பா. நம்ம அப்படி சொன்னாலும் நடக்காது. நல்லா கவனிக்கணும். நம்ம இப்படி தப்பா உபதேசம் பண்ணி நம்மளை கெடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன். இந்த 10 பேரும் நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாங்க, இந்த 2 பேரும் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய உபதேசத்தையே இதை கட்டமைச்சிட்டாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் பண்ண தேவையில்லை, நெகட்டிவ் கன்ஃபெஷனும் பண்ண தேவையில்லை, உண்மையான காரியத்தை சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்போதுமே உண்மை பக்கம் நிற்கிற தேவன். அவரே உண்மை உள்ளவர், அவரே சத்தியம், ஜீவன், அவர் தான் சத்தியம். அப்ப அவருக்கு சத்தியம் தான் பிடிக்கும், உண்மை தான் பிடிக்கும். எதை பார்த்தியோ அதை அப்படியே சொல்லுப்பா. 12 பேர் ஒரே காரியத்தை தான் பார்த்தாங்க. 10 பேர் பார்த்த மெத்தடு வேற, அவங்க சிந்தை வேற. இந்த 2 பேருடைய சிந்தை வேற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 10 பேர் எப்படி என்ன சொன்னாங்க, அவங்கெல்லாம் ராட்சதர்களா இருக்காங்க, அவங்க பார்வைக்கு எங்களை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கிறான், 8 அடி 10 11 அடி உயரம், கோலியாத்தெல்லாம் 11 அடி உயரம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ உயரமா இருக்கிறான். அவன் பார்வையில் நம்மெல்லாம் ரொம்ப வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், ராட்சதர்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய வானத்தை அளாவும் வீடு கட்டி இருக்கிறான். அவனை நம்ம உள்ள போனோம், நம்மளை அவனுக்கு இரையாயிருவோம் அப்படின்னு இந்த 10 பேர் சொன்னாங்க. இந்த 2 பேர் சொன்னாங்க, ஆமா இல்ல, இந்த 2 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது, நாம இப்ப உள்ள போனா எளிதாய் அவர்களை சுதந்திரித்துக் கொள். நல்ல ஒரு காரியம் கவனிக்கணும்.
இருந்தவன் அவ்வளவு பேரும் கர்த்தருக்கு பிரியமானவன் கிடையாது. 6 விதமான ஜாதிகளும் முரட்டு ஜாதி. கர்த்தர் அருவருக்கிற ஜாதி. அமலேக்கியர்கள், பெலிஸ்தர்கள், எதையுமே கர்த்தருக்கு பிடிக்காது. ஆனா 2 பேரும் சொன்னாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது என்ன ஒரு நிழல் அவங்கள காத்திருக்குது. உன்னதமானவருடைய நிழல் தானே, அவங்களை ஏன் காக்கணும்? இந்த நிழல் நம்மை காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிழல். நம்ம ஆண்டவர் அவங்களை ஏங்க காத்தாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்தை அது தேனும் பாலும் ஓடுகிற தேசமாய் அதை மாற்றும் வரைக்கும் கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்து வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அந்த வேலையை முடிக்கும் பொழுது கர்த்தருடைய நிழல் அவரை விட்டு விலகி விட்டது. இப்பதான் யோசுவா காலேப் சொன்னாங்க, நாம உள்ள போனா எளிதாய் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது அப்படியே நடந்தது. பார்வைதாங்க வித்தியாசம், பார்வைதான் வித்தியாசம். கோலியாத் வந்து நின்னா, யோவாப் அப்னேர், யோவாப் அப்னேர், அப்னேர் தான் தளபதி சவுலுக்கு. பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ராணுவத்தில். எல்லாரும் பயப்படுறான். ஏன்னா கோலியாத்தினுடைய உயரம், அவனுடைய ஈட்டியினுடைய அந்த அளவு, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவன் யுத்தத்தில் வல்லவன், ஏராளமான யுத்தங்களை செய்திருக்கிறான், அரக்க ஜாதியிலே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. சின்ன பையன் தாவீது வர்றார், அவரும் பார்க்கிறார் அவனை. அதே கோலியத்தை தான் பார்த்தாரு. அவர் எப்படி பார்த்தாரு தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்கெல்லாம் அவருடைய சரீர வளர்ச்சியை பார்த்தார்கள், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து பயந்தார்கள். இவன் பார்த்தான், இவன் பெலிஸ்தன் அல்லவா, பெலிஸ்தன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் அல்லவா, விருத்த சேதனம் இல்லாதவர்களை கர்த்தர் கொல்லுவார் அல்லவா. மோசையவே கொல்ல பார்த்தாரா விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி? எங்க விழிப்பா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. எல்லாரும் கை தட்டுவோம். பாட்டு தெரியட்டாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண பாடல் தான். நல்லதையே செய்து வைத்தார். தூக்கம் வருது சிலர். நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. பொய் சொல்ல கூடாதென்றார் இயேசு, பொய் சொல்ல கூடாதென்றார் இயேசு. பொய் சொன்னாதாண்டா பொழப்புன்னா பிசாசு, பொய் சொன்னாதாண்டா பொழப்புன்னா பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார், அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. பெற்றோர்களை மதிக்க சொன்னார் இயேசு, பெற்றோர்களை மதிக்க சொன்னார் இயேசு. பணம் கொடுக்கலன்னா மிதிக்க சொன்னான் பிசாசு, பணம் கொடுக்கலன்னா மிதிக்க சொன்னான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார், நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. கள்ளுச்சாராயம் கூடாதென்றார் இயேசு, கள்ளுச்சாராயம் குடிக்காத என்றார் இயேசு. நல்லா குடிச்சாதாண்டா ஜாலினா பிசாசு, நல்லா குடிச்சாதாண்டா ஜாலினா பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார், நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. கெட்ட பழக்கம் கூடாதென்றார் இயேசு, கெட்ட பழக்கம் கூடாது என்றார் இயேசு. எதையும் விட்டு வைக்க கூடாதுன்னா பிசாசு, எதையும் விட்டு வைக்க கூடாதுன்னா பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே பார்த்துட்டான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டான் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய பார்வை வேதாகமத்தின் கண்ணோட்டத்தோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தா உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எளிதாய் நீங்கள் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. பிரச்சனையின் வீரியத்தை பார்த்தால் நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு தான் ஓடணும், லஞ்சம் தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. நீங்கள் பிரச்சனையின் வீரியத்தை பார்க்காமல் பிரச்சனைக்கு மேலே இருக்கிற ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரை பார்த்தால் இந்த பிரச்சனையெல்லாம் எளிதாய் மாறிவிடும், எல்லாம் மறைந்துவிடும். அந்த ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம ருசித்து பழக வேண்டும், ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம் மேல் எவ்வளவு பாசம் வைத்து, எவ்வளவு நேசம் அன்பு வைத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு அதன் பிறகு நம்மளை கொண்டு வந்து கானான் தேசத்தில் உள்ள கொண்டு வந்து, அதுக்கு தான் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் ட்ரைனிங். அவர்கள் உள்ளே செல்லும் பொழுது வெள்ளாமை விளைந்திருந்தது, அறுத்து பண்டிகை கொண்டாடினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல தாங்க அவர் சொன்னாரு, 33 வயது வாலிபனாய் ஒலிவ மலையிலே அமர்ந்திருந்து அவர் தன் சீசர்களை பார்த்து சொன்னார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றார். ஏன்னா சீசர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது முதல் உலகப்போர் நடைபெற்றிருக்கவில்லை, 2ஆம் உலகப்போர் நடக்கல, புதிய கண்டுபிடிப்புகள் வரல, தொழில் புரட்சி வரல, வேளாண்மை புரட்சி வரல, எந்த எந்திரங்கள் நவீன எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. அந்த காலத்தில் இயேசு சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, மொழிக்கு விரோதமாய் மக்கள், மக்கள் இனத்திற்கு விரோதமாய் மக்கள் இனம், ஒருவருக்கு ஒருவர் எழும்பி போராடுவார்கள், யுத்தங்களையும் பஞ்சங்களையும் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் உருவாகும், எல்லா இடங்களிலும் அது உருவாகும், வேதனைகளுக்கு ஆரம்பம் அது என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். ஆண்டவர் யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. நாம ப்ளீஸிங்கா பேசினா தான் நமக்கு 10 பேர் சப்போர்ட்டுக்கு வருவான் என்று அவர் ஒரு நாளும் யோசிக்கவில்லை. உள்ளதை உள்ளதென்று பேசினார். அது அநேகருக்கு கடினமாய் இருந்தது. என்ன செய்வது? பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதினாலே சத்துருவானேனோ, பரவாயில்ல, நான் சத்துருவானால் கூட பரவாயில்ல, சத்தியத்தை நான் போதித்து விடுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு அங்கீகாரம் கிடையாது, அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு மரியாதை கிடையாது, ஆனால் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பசப்பு வார்த்தைகளை ஆண்டவர் பேசவில்லை. சீசர்களை பார்த்து, இந்த வருடம் உங்களுக்கு நெய்யாய் பொழியும், இந்த வருடம் செழிப்பாய் இருக்கும், நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் எல்லாம் சொல்ல அவர் சொன்னாரு. யுத்தங்களையும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோயும் புறப்பட்டு வரும், அவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது கவனமாயிருங்கள், வருகை சமீபித்து விட்டது என்று சொன்னார். ஆகவேதான் முதல் நூற்றாண்டு திருச்சபை கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் சொன்னதில்லை, ஸ்தோத்திரம் சொன்னதில்லை, மாரநாதா என்று சொன்னார்கள். மாரநாதா என்றால் இயேசு வருகிறார் என்று பொருள். அப்படித்தான் அவர்கள் அழைத்து, ஏன்னா அந்த வருடங்களிலே அவர் எதிர்பார்த்தார்கள் ஆண்டவர் வந்து விடுவார் என்று. ஆனால் அப்படியானால் 2000 வருடம் ஓடிவிட்டது. இன்றைக்கு நாம் எவ்வளவாய் அவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் பாருங்கள். ஆகவேதான் நான் சொன்னேன், நாட்கள் இன்னும் கொடிதாய் மாறத்தான் செய்யும். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ஆண்டு இதை விட கஷ்டமா தான் இருக்கும். 2020 கஷ்டமா இருந்தோடனே 2021 நெய்யாய் பொழியும், அப்படிலாம் பொழியாதுங்க. கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தைக்காரராயும் தாய் தகப்பனை அடிக்கிறவர்களாயும் மாறுவார்கள். இனி வரும் காலங்கள் அப்படித்தான் இருக்கும். குடும்பங்களிலே உறவுகள் சரியா இருக்காது, உடைந்து 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 போகும். அன்றைக்கு ஒரு ஒரு 70 வருடத்திற்கு முன்னால் இருந்த அந்த டைவர்ஸ் கேஸை விட இன்றைக்கு ஏராளமான அந்த ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் பெற்றோர் சொல்லுவாங்க, 2 குமரு பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கேன், திக்கு திக்குன்னு இருக்கு, இவன் கையிலேயாவது பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு பெற்றோர் சொல்லுவாங்க. ஏன்னா 2 வாலிப பிள்ளைகளை வளர்க்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை ஒரு கல்யாணத்தை பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் வரை அந்த பெற்றோர் அந்த தாய்க்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி பேச முடியல.
பிடிச்சு கொடுத்த பிறகும் 2-3 வருடம் வரைக்கும் பெற்றோர் நெருப்ப வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. பிள்ளை வாழ்ந்துருவாளா, பிள்ளை அங்க ஒத்து போயிடுவாளா, அந்த வீட்டாரோட அவ இணைந்து இணக்கமா வாழ்ந்துருவாளா, திருப்பி வந்துருவாளா? ஏன்னா அன்னைக்கு 100 கல்யாணம் நடந்தா 2 கல்யாணம் உடைஞ்சது. இன்னைக்கு 10 கல்யாணம் நடந்தா 9 கல்யாணம் உடைஞ்சிருது. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. பல காரியங்கள். ஒரு காரியம் கடைசி காலம். கடைசி காலத்துல கடவுள் ஏற்படுத்தி வைத்த எல்லாவற்றையும் குலைப்பதும் உடைப்பதும் தான் சத்துருவினுடைய வேலை. அவன் வேலையை கரெக்டா செய்யறான். நாம நம்ம வேலையை சரியா செய்யணுமே. நாம நம்ம வேலையை சரியாய் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நீங்களும் நானும், திருச்சபை மக்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் பிரத்யேகப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சபைன்னா என்ன அர்த்தம்? எக்லீசியா. கிரீக்ல சபை அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு? எக்லீசியா. எக்லீசியாங்கிறதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் வருது? பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். நீங்களும் நானும் இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் ஆசாபாசங்களில் இருந்து ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆனா அவர்களோட தான் வாழணும், அவர்களோட தான் இருப்போம். ஆனா நாம வித்தியாசமா இருப்போம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அகாஸ்வேரு ராஜாவிடத்துல வந்து ஆமான் சொல்றான், ராஜாவே ராஜாவே, 127 நாடுகளை ஆட்சி செய்கிறீர். இந்த 127 நாடுகளுக்குள்ளே ஒரு விதமான குரூர ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். they are minorities. அவர்கள் கொஞ்ச ஜனம். அவர்கள் பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு விட வித்தியாசமா இருக்கிறது. அவர்களை கொலை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 127 நாடுகளுக்குள் இருக்கிற யூதர்களை அவன் சொல்லுகிறான். இப்போ நாம ஏன் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும், பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு உயரிய உன்னதமான நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறபடியினாலே அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியாய் அவர் கையில சுத்தமானவர்களாய் நாம நம்முடைய ஆத்மாவை ஒப்படைக்க வேண்டும். இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது கடைசி வசனம் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆவி, உள்ளான மனிதன், மனுஷ ஆவி தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது. அதை தெய்வத்திட கரெக்டா கொண்டு போய் கொடுக்கணும். எப்படி மாசு மறு இல்லாமல் பரிசுத்தமாய் அந்த ஆவி நமக்குள்ளே அவருடைய சொந்த இமேஜாய் உள்ளே வந்ததோ, அது நாம சரீரத்தில் செய்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களினால் அந்த உள்ளான ஆவி கருத்து போயிருக்கிறது. அது தன் இமேஜை இழந்து விட்டிருக்கிறது. அது தன்னுடைய மேன்மை தன்மையை இழந்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்து துப்புரவாக்கி சுத்தமாக்கி அதை கொடுத்தவருடைய கரங்களிலே கொண்டு போய், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நாம கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவியை சுத்திகரிப்பதற்கு இந்த உலகத்துல எதை காரியத்தால முடியாது. பிரான்ஸ்ல ஒரு ஏழை விதவை தாய் இருந்தார்களாம். கதை தான், உண்மையிலே இப்படி நடந்துச்சான்னு கேட்டா எனக்கு பதில் இல்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய பிரசங்கமார்கள் பிரசங்கத்தில் சொல்லி, அது என் சிறு வயதிலே என்னை பாதித்த ஒரு கதை. திடீரென்று ஒரு அம்மா கோர்ட்டுக்குள்ளே ஓடி வந்தார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா உள்ளே வந்து அலறுகிறார்கள். ஐயா, என் மகன் நிரபராதி, என் மகன் குற்றவாளி அல்ல என்று கதறுகிறாள். நம்மை போல சாமானியர்களுக்கு ஏது நீதி? அம்மா அலறினார்கள். காவல்துறையினர் அந்த அம்மாவை பிடிச்சு வெளியில விட்டாங்க. குற்றவாளி கூண்டிலே ஒரு வாலிபன் இருக்கிறான். இந்த தாய்க்கு ஒரே மகன், தவறாய் ஒரு கொலை குற்றச்சாட்டப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தாய் அழுகிறாள், புலம்புகிறாள். கையில பணமும் இல்லை. அடுத்து சட்ட ஆலோசனை என்ன செய்யலாம் அவளுக்கு தெரியாது. அந்த பிரான்ஸ் தேசத்தில் அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்தது. அதிகாலை 4 மணிக்கு தூக்கிலிடுவார்கள். அப்பொழுது ஒரு மணி அடிக்கும். 4 மணிக்கு ஒரு மனிதன் போய் அந்த கயிற்றை, நம்ம கோயில் மணி போல பெரிய ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிற்றை இழுப்பான், மேல மணி அடிக்கும். 4 முறை அடிக்கும். 4வது முறை மணி அடிக்கவும்
இங்கே சமிச்சை செய்வார்கள், அவனை தூக்கிலே போட்டு விடுவார்கள். இது மரபு. அதே போல ஒரு நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தது. அவனை கொண்டு வந்து கயிற்றை கழுத்தில் போட்டு நிறுத்தி இருந்தார்கள். மணி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஜட்ஜும் இருக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. கரெக்டாய் 4 மணி ஆயிற்று. இந்த மணி அடிக்கிறவன் போய் அந்த கயிற்றை ஓங்கி இழுக்கிறான். மணி அடிக்கிறது, சத்தம் வரவில்லை. அவனுக்கு தெரியுது மணி கரெக்டா அடிக்கிறோம், அந்த பெல் ஆடுறதெல்லாம் அவனுக்கு தெரியுது, சத்தம் வரவில்லை. அவனுக்கும் புரியல. 2வது முறை இழுக்கிறான், சத்தம் வரவில்லை. 4 முறை இழுத்து விட்டான், சத்தம் வரவில்லை. ஐயோ, 4 முறை மணி அடித்தால் தானே அவனை தூக்கல போட முடியும் என்று மறுபடியும் இழுத்து பார்க்கிறான், சத்தம் வரவில்லை. 5 நிமிடம் போய்விட்டது. ஜட்ஜி பார்த்தார், நேரம் ஆகிவிட்டது, இனி இவனை தூக்கல போட முடியாது, விடுதலை பண்ணுங்கள் என்று சொன்னான். விடுதலையானவன் நேராய் ஓடி வந்தான். அவனுக்கு சொன்னார்கள், மணி அடித்தால் 4 முறை அந்த பெல் அடித்தால் உனக்கு தூக்கு தண்டனை தம்பி. இன்னைக்கு என்னன்னு தெரியல, உனக்கு யோகம், பெல் அடிக்கல, சத்தம் இல்லைன்னு நேராய் பெல்லை நோக்கி ஓடினான். ஓடி பார்க்கிறான், அந்த ஏழை தாய் எப்படியோ ஏறி அந்த மணியினுடைய நாக்கை பிடித்து கொண்டு அந்த மிகப்பெரிய அந்த மணியினுக்குள்ளே அந்த அம்மா தொங்கிக் கொண்டு இருக்கு. இந்த மனிதன் இழுக்கிறான், அந்த அம்மாவுடைய தலை போய் உள்ளே டம் என்று அடிக்கிறது. அந்த மணியினுடைய நாக்கை பிடித்து கொண்டாள். இந்த மணி சத்தம் வந்தால் என் பிள்ளை உயிர் போய்விடும், ஆகவே நான் என் உயிரை கொடுக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடித்து அடித்து தலை சிதறி மரித்து போய் சடலமாய் எடுத்தார். அந்த மணி முழுவதும் அவளுடைய இரத்தம் தெரித்திருந்தது. வாலிபன் அழுதான், என் தாயினுடைய ரத்தம், என் தாயினுடைய தியாகம், அன்றைக்கு உயிரோடு இருக்க. ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவர் மடியலாம், ஆனால் அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக ஒரு பாவம் செய்யாத இயேசு நமக்கு பதிலாக பலியானார். எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்ள. உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளைகள் தான், அதுல உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். நாம் அவருடைய சொந்த ஜனமாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களாய், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய், அவருக்கே உரியவர்களாக நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இரத்தம் நம்மை பாவம் வர கழுவி இருக்கிறது. அப்படியே எழுந்து நிற்போமா? சற்று நேரம் ஜெபத்தில் அந்த அன்பு அப்பாவோடு நாம பேசலாம். முடிந்தவர்கள் மாத்திரம் தயவு செய்து எழும்பி நின்று கொள்ளுங்கள். மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோ? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தை தான் அவர் தேடுகிறார். நம்மை அர்ப்பணிக்க அவர் விரும்புகிறார். நன்றி, நன்றி, நன்றி. எழுந்து நிற்கிற, அமர்ந்திருக்கிற, கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜீசஸ், அந்த ஏழை தாயாரை போல எனக்கு பதிலாக கோர சிலுவையிலே தொங்கினீர். நான் உமக்கு சொந்த பிள்ளையாய் நான் வந்து விடுறேன்பா. எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம். சொந்த பிள்ளையாய் நான் வந்து விடுகிறேன் அப்பா. ஜீசஸ், அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார். அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, வா, உன் இருதயத்தை எனக்கு தா. இன்று இரவு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு பா, தியாகத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தே ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் திறந்து உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீக்கமர தேவ ஆலயம் முழுவதும் அவருடைய வல்லமையினால் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வல்லமைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு 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 யார் யார் வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய் மனதோடு மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றீங்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய வல்லமை வந்து வல்லமையாய் அமரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்பட போகிறது, உங்கள் செவிகள் திறக்கப்பட போகிறது. நம் நடுவிலே ஆண்டவருடைய வல்லமை உலாவுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றி, நன்றி. ஒரு ஆவிக்குரிய உலகம் இந்த இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில நிமிடங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை அக்னியாய் இறங்கி வரப்போகிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தை திறந்து வாய் திறந்து சொல்லுங்கள், இருக்கிற வண்ணமாய் சொல்லுங்கள். நான் பாவியான மனுஷன், நான் பாவியான ஸ்திரீ, என்னை எப்படி ஆண்டவர் தொடுவார்? இல்லை சகோதரா, இல்லை சகோதரி, நீ இருக்கிற வண்ணமாய் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் எல்லாரும். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகட்டி நாம் பாடுவோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்வை
கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தொடுமாட்டவரே, தொடுமாட்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை அவருடனே ஆடி பாடி அழுதிடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், என்ற உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், என்ற உள்ளத்தின் சொந்தமானார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, தொடுவீராக வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிக்க சில நிமிடங்கள் நமக்கு அவகாசம் இருக்கிறது. ஆண்டவரை வாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அவருடைய வல்லமை நம் நடுவில் இருக்கிறது. அவர் நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து அவர் தன்னுடைய கட்டுகளை அறுத்து ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. நன்றி நன்றி. ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு தருகிறேன், என் வாழ்வை உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என் வாழ்வை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனாய், நான் உமக்காய் பிரதிஷ்டை செய்யப்படுகிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம் நடுவிலே உலாவி வருகிறது. கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி வருகிறார். வாய் திறந்து கூப்பிடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் உங்களை தொடுகிறார். ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் தொடுகிறார். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ வல்லமை நம் நடுவிலே இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்க்கும்படி அவரிடத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை ஆலயத்திலே நான் பார்க்க எனக்கு உதவி செய்தருளும், என் கண்களை விருத்த சேதனம் பண்ணியருளும் என்று கேள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், இப்பொழுது
வாய் திறந்து கேள், வாய் திறந்து கேள். என்னையும் நிரப்பும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அநேகருடைய உள்ளங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறதை நான் உணர்கிறேன். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. வெண்ணிற மேகத்தை போல அவர் ஆடையை அணிந்து கொண்டு இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வெண்மேகத்தை போல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான, ஒரு மனோரம்யமான ஒரு தரிசனம் நம் நடுவிலே இறங்கி இருக்கிறது. வாய் திறந்து கேள், பெற்றுக்கொள்வாய் நீ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே தேங்க்யூ. அநேகர் அவரை உணரவே இல்லை இன்னும். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய பலத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. உள்ளத்தை திறந்து, வாயை திறந்து சத்தமாய் அவரை துதியுங்கள். ஷமனலதுரவலா ரிக்கவால் அபி ஷமரலதுரவலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே எமக்கு நன்றி விடுதலை செய்வீராக. ஆண்டவரே எமக்கு நன்றி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. பழையவைகளை சிந்திக்காதே சகோதரி. ஹல்லேலூயா. அதை எல்லாம் ஆண்டவர் உன்னை விட்டு அகற்றி போட்டார். நன்றி, நன்றி. நீ கர்த்தரை துதிக்கலாம், அப்பா என்று கூப்பிடலாம். நன்றி, நன்றி, நன்றி. வாய் திறந்தவரை கூப்பிடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வந்து விட்டீரப்பா, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. நன்றி, 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 நன்றி. நாங்கள் பிரத்யேகப்படுத்தப்பட வேண்டும், நாங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். ராத்திரியிலே வீடுகளுக்கு சென்ற பிறகும் நீங்கள் அப்படியே வழக்கம் போல தூங்கி விடாதிருங்கள். சற்று நேரம் தேவ பாதத்திலே முழங்காலில் காத்திருங்கள். தனிமையிலே தேவனோடு பேசுங்கள். ஒவ்வொருவரை குறித்தும் அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் இன்றோடு அருந்து விழுகிறது. நன்றி, நன்றி, நன்றி. வாய் திறந்து கேள், வாய் திறந்து கேள். நீ ஜெபா உன்னுடைய வீட்டில் போய் இந்த இரவு தேவ சமூகத்திலே விழித்திரு, அப்பாவோடு பேசு. கொஞ்ச நேரம் அமைதலாய் காத்திரு. இயேசு உன்னோடு பேசுவார், உன் அப்பா உன்னோடு பேசுவார். வேறு மனுஷனாய் ஆவாய் நீ. ஹல்லேலூயா. ஆம் ராஜாவே, உம்முடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமே செலுத்த முடியாது, ஈடாக நான் ஒன்றுமே கொடுக்க முடியாது. தகப்பனே, நீர் எங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்கு தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை மத்தியிலே இறங்கி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமை எங்களுக்குள்ளே பூரணப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பலரை தொட்டு இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகரை தொட்டு இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விடுதலை பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
உடைய நுகங்கள் முறிக்கப்பட்டிருப்ப ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, விடுதலையோடு கடந்து போகும்படியாக தேவனுடைய கரம் அசைவாடு இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இந்த ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரே மூடி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புதிய பலனையும் புதிய கிருபையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. அந்த வல்லமையோடு எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய சென்று வர கடவோம். ஆமென்.